கோவையை பூர்வீகமாக கொண்ட பூர்ணிமா என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரோடு திருமணம் செய்து கொண்டு பின்னர் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் தனது பெற்றோர் மற்றும் பெண் குழந்தையை அழைத்துக் கொண்டு திருவண்ணாமலையில் வாடகை வீட்டில் குடிபெயர்ந்திருக்கிறார். இந்த நிலையில் பானா காத்தாடி கதை எழுதியவர்களில் ஒருவரும் விளம்பர டைரக்டருமான லட்சுமிகாந்த் பூர்ணிமா குறித்து அறிந்து அவரது தந்தையிடம் சென்று திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் தாமும் திருமணமாகி மனைவியை பிரிந்து வாழ்வதாகவும் பூர்ணிமாவையும் குழந்தையையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறி கடந்த 2016ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. திருமணத்திற்கு பின்னர் பூர்ணிமாவை சென்னை ஜாஃபர்கான்பேட்டைக்கு அழைத்து வந்த லட்சுமிகா அங்கேயே வீடு எடுத்து குடும்பம் நடத்தி வந்ததாகவும் அக்கம் பக்கத்தினரிடம் அக்கவுண்ட்ஸ் பார்க்கும் பெண் என கூறி நாடகமாடியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் லட்சுமிகாந்திடம் அவரது உறவினர்களை தமக்கு அறிமுகம் செய்து வைக்கவும் செலவுக்கு பணம் தருமாறும் பூர்ணிமா வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் பூர்ணிமாவை சென்னையிலேயே தவிக்க விட்டு லட்சுமிகாந்த் மட்டும் தனது சொந்த ஊரான குடியாத்தத்திற்கு சென்றிருக்கிறார். கொரோனாவில் வறுமையை சமாளிக்க முடியாமல் கஷ்டத்தில் இருந்த பூர்ணிமா தனது தாய் தந்தையிடம் அடைக்கலம் தேடி திருவண்ணாமலைக்கு சென்றிருக்கிறார். இதனை அறிந்து கொண்ட லட்சுமிகாந்த் சுஜி என்ற மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அதோடு ஜாஃபர்கான்பேட்டை இல்லத்தை விளம்பர டைரக்ஷன் அலுவலகமாக மாற்றி பணத்தேவை மற்றும் கணவரை இழந்து தவிக்கும் பெண்களை குறிவைத்து விளம்பரத்தில் நடிக்க வைப்பதாக கூறி அவர்களோடு உல்லாசமாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. எனக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் பண்ண, அவரும் டைவர்ஸ் ஆயிட்டு தான் மேரேஜ் பண்ணாரு. இப்போ புதுசா ஒரு சின்ன பொண்ணை வந்து இதெல்லாம் சொல்லாம மேரேஜ் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சதுனால தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். நிறைய லேடிஸ் கிட்ட எனக்கு இப்போ ஒன்னொன்னா வெளியில வரும்போது இப்போ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. எல்லா பொண்ணுகளையும் அவர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அது ஏன்னு எனக்கு தெரியல. அவர் ஆக்சுவலா உமனைசர். அவர் அதை நான் கண்டுபிடிச்சதுனால இனி எந்த பொண்ணு ஏமாறக்கூடாதுங்கிறதுனால நான் தைரியமா வெளியில வந்தேன். இந்த நிலையில் லட்சுமிகாந்தை தொடர்பு கொண்டு பூர்ணிமா தனக்கு நியாயம் கேட்டபோது திமிராக பேசி நக்கல் அடித்திருக்கிறார். அத்தோடு லட்சுமிகாந்துடன் தொடர்புள்ள பெண்களின் பெயர்களையும் பூர்ணிமா அடுக்கடுக்காக கூற நீ குழந்தையை பெற்றுக் கொடுக்காததால் தான் பிரிந்து சென்றதாகவும் லட்சுமிகாந்த் கூறியிருக்கிறார். இல்ல எல்லாருமே வாழ்க்கையில துரோகம் பண்றதுக்கு தான் வருவீங்களான்னு கேக்குறேன். எதுக்கு துரோகம் பண்றதுக்கு இல்ல, நீ குழந்தை பெத்து கொடுக்க முடியாது. என்ன குழந்தை பெத்து கொடுக்கல? நீங்க எனக்கு என்ன உங்க வீட்டை கொண்டு போய் காட்டுனீங்களா? என்ன உங்க வீட்டுல காட்டுனீங்களா? யாருக்கு காட்டுனீங்க? கேட்டது கொடுக்கலன்னா இப்ப உங்க சுவேதாக்கு குழந்தை பிறக்கலன்னு என்ன பண்ணிருப்பீங்க? மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டு பெண் குழந்தையை பெற்றெடுத்த சுஜியை தொடர்பு கொண்ட பூர்ணிமா அவரை எச்சரித்ததோடு கான்பரன்ஸ் காலில் லட்சுமிகாந்திடம் தனக்கு நியாயம் கேட்டிருக்கிறார். ஆனால் லட்சுமிகாந்த் பூர்ணிமாவை ஆபாச வார்த்தைகளால் திட்டி போனை வைத்திருக்கிறார். இந்த மாதிரி பேசுறது, மாத்தி பேசுறது, அந்த பாவெல்லாம் வந்து அது அவரை சும்மா விடாது. நான் பாத்து இங்க பாரு என்னை சொல்றதெல்லாம் வந்து வாயே இல்ல. சரியா? இதுக்கு மேல உத்தமையெல்லாம் இருக்க முடியாது எந்த பொண்ணுனாலையும். இப்போ ஒரு பொண்ணை கட்டி வச்சிருக்கியா, அதை போய் பாரு யாருன்னு. காசுக்காக கூட வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கல, அங்க போய் பாரு. என்னை சொல்றதெல்லாம் வாய் இல்ல. சரியா? சும்மா ஒரு ஏழை பொண்ணை வந்து வாழ்க்கை கொடுத்து கூட்டிட்டு போயிட்டு அங்க எல்லாத்தையும் சொத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு உங்க அம்மா தாலியை கொண்டு வந்து கட்டுறேன்னு சொல்லி அத்தனை போட்டோ இருக்கு. இது தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பூர்ணிமா புகார் அளித்தார். இந்த புகாரின் மீதான விசாரணைக்காக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜரான டைரக்டர் லட்சுமிகா செய்தியாளர்களின் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் விறுவிறுவென காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.